விஜய் டிவில பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு வரது மூலமா ஃபேமஸா இருக்கவங்க தான் விஜய் பிரியங்கா. இவங்க கடந்த 2016ல பிரவீன்குமார்ன்றவரை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. பட் போக போக இவங்களுக்கு இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனால 2022ல ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே டிப்ரெஷன்ல இருந்துகிட்டு வந்த விஜய் பிரியங்காக்கு டிஜே வசின்றவர் கூட பழக்கம் ஏற்பட்டு முதல்ல நட்பா ஆரம்பிச்ச அவங்களுடைய உறவு நாளடைவுல லவ்வா மாறி கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி பேரண்ட்ஸ் சம்மதத்தோட ரொம்ப சிம்பிளான முறையில திருமணமும் பண்ணிருந்தாங்க. சொல்லப்போனா பலரும் ஆச்சரியப்படுற வகையில இவங்களுடைய திருமணம் ரொம்ப பிரைவேட்டாவும் முன்னறிவிப்பே இல்லாமலையும் தான் நடந்தது. அதுக்கப்புறம் திருமணம் முடிஞ்ச கையோட விஜய் பிரியங்கா தன்னுடைய கணவர் வசிய ஹனிமூனுக்காக ஒரு பக்கம் லண்டன் கூட்டிட்டு போக, இன்னொரு பக்கம் பிரியங்காவோட வசி 10 வயசு பெரியவரனும் ஆல்ரெடி அவருக்கு மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆகியிருக்கணும். அது மட்டும் இல்லாம விஜய் பிரியங்கா விஜய் டிவியை விட்டு விலகிட்டதாகவும் சொல்லி இப்படி பலவிதமான தகவல்களும் வதந்திகளும் சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்தது. கூடவே சூப்பர் சிங்கர் ஜூனியர் 10வது சீசனை தொகுத்து வழங்கிட்டு வந்த விஜய் பிரியங்கா அப்பப்ப ஆங்கரிங் பண்ணாம போய் இவங்களுக்கு பதிலா சீரியல் ஆக்ட்ரஸ் லட்சுமி பிரியா வந்து ஆங்கரிங் பண்ணதுனால விஜய் பிரியங்கா பிரெக்னண்டா இருக்காங்கன்னு அதனாலதான் இப்பெல்லாம் சரியா ஷோஸ் பண்ண மாட்டாங்க. சொல்லப்போனா அவங்க மேரேஜுக்கு முன்னாடியே பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க, அதனாலதான் அவசர அவசரமா மேரேஜே பண்ணிருக்காங்கன்னு சொல்லி இப்படி சில வதந்திகள் ரீசெண்டா ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்தது. இந்த நிலையில விஜய் பிரியங்கா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அவங்களுடைய போட்டோ ஒன்ன ரீசெண்டா ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க உங்க வாய் உங்க உருட்டுன்ற கேப்ஷன் இருக்கிற டிஷர்ட் போட்டபடி சிரிப்பை அடக்க முடியாம வாய் மேல கைய வச்சு மறைச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. மேலும் இந்த போஸ்டோட கேப்ஷன்ல பேசலனா நிம்மதி இருக்கும், பேசினா பீஸ் பீஸ் ஆயிடுவோம், டிஷர்ட் டேமேஜ் பண்ணிருச்சுன்னு விஜய் பிரியங்கா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இதை பார்த்த பலரும் விஜய் பிரியங்கா இது மூலமா தன்னை சுத்தி வரக்கூடிய வதந்திகள் எல்லாம் பார்த்தா சிரிப்பு தான் வருது, அது எல்லாமே முழுக்க முழுக்க பொய்ன்றதை தான் மறைமுகமா சொல்லிருக்காங்கன்னு சொல்லி சோசியல் மீடியால பேசிக்கிட்டு வராங்க. மேலும் கேப்ஷன்ல சொல்றபடி பார்த்தா இந்த வதந்திகளுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருந்தாதான் நிம்மதி இருக்கும். ஒருவேளை வாயை திறந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டோம்னா கேள்வி மேல கேள்வி கேட்டு நம்மள பீஸ் பீஸா ஆக்கிருவாங்கன்னு வதந்திகளை பரப்புறவங்கள தான் இந்த டிஷர்ட் டேமேஜ் பண்ணிருக்கு. சோ இந்த கேப்ஷன் மூலமா விஜய் பிரியங்கா இதுதான் சொல்ல வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் பலரும் பேசிக்கிட்டு வராங்க.